ஓணம் இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு பண்டிகை, வண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு உணர்வு வரும். இது எங்க ஆரம்பிச்சதுன்னு நான் உங்களை சூட்டிட்டு போறேன். ஓணங்கிறது கேரளாவின் பெரிய பண்டிகை. இதுக்கு நடுவுல பூக்கோலம் என அழகான பாரம்பரியம் இருக்கு. நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கிற வண்ணமயமான பூக்களாலான கோலம் தான் அது. இதோட கதை பூக்களை போலவே இது ரொம்ப வமயமானது. ஒரு காலத்துல மகாபலி என ராஜா இருந்தார். இவர் நல்ல நியாயமானவர். அவரின் ஆட்சியில எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. பொய் இல்லை, ஏமாத்துறது இல்லை, வெறும் ஆனந்தம் மட்டும்தான். தேவர்கள் பொறாமைப்பட்டு விஷ்ணுவை வாமனரா அனுப்பி அவரை சோதிச்சாங்க. மகாபலி எப்பவும் தாராள மனசு கொண்டவர். தன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்தார். விஷ்ணு மகாபலியின் பணிவை கண்டு நெகிழ்ந்து அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார். வருஷத்துக்கு ஒரு முறை மக்களை பார்க்க வரலாம். அந்த ஹோம் கமிங் தான் நாம் இப்போ ஓணமா கொண்டாடும். அங்கதான் பூக்கோலம் வருது. இந்த பூ வடிவங்கள் வெறும் அலங்காரம் இல்ல, மகாபலிக்கு ஒரு பெரிய வரவேற்பு. ஒவ்வொரு காலையிலும் குடும்பங்கள் சிறுவந்த பூக்களை சேகரிஞ்சு அவங்கள் வீட்டு வாசல்ல அற்புதமான டிசைன்களை போடுவாங்க. இது ஒற்றுமை, மகிழ்ச்சி, பாரம்பரியத்துக்கு மரியாதை. டிசைன்கள் சாமந்தி, மல்லிகை, சாதாரண வட்டங்கள், விரிவான பல அடுக்கு டிசைன்கள். சில சமயம் பூக்களாலேயே கதைகள் சூட சொல்லுவாங்க. சில குடும்பங்கள் போட்டி போட்டு முற்றங்களை உண்மையான கலைப்படைப்புகளாக்குவாங்க. அடுத்த தடவை நீங்கள் ஒரு பூக்கோலத்தை பார்க்கும் போது ஜாபம் வச்சுக்கோங்க, இது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லை. இது வரலாறு, கொண்டாட்டம், அன்பு ஒன்னா இதழ்திதழா பின்னப்பட்டிருக்கு. இனிய ஓணம் வாழ்த்துக்க. உங்க நாக்க ஒரு பூக்கோலம் மாதிரி வண்ணமயமா இருக்கட்டும்.